வாசுகி, இப்ப என்ன ஆச்சு? ஐயா, நீங்க சொல்லுங்க, உங்க பொண்ணுக்கு என்ன வயசாகுது? 30ங்க. என் பையன் உங்க பொண்ணை விட சின்ன பையன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. ஜாதகத்துல வயசுல சின்ன பையன் தான் என் பொண்ணுக்கு அமையும்னு சொன்னாங்க. அது சரிதானே, ஜாதகத்துல சொன்னா பண்ணி வச்சிட வேண்டியதானே. அம்மா, இதெல்லாம் இந்த காலத்துல சாதாரண விஷயமா? எத்தனையோ பேர் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்றாங்கம்மா. ஆமா ஆமா வாசுகி, இதுல என்ன இருக்கு? அவர் சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? ஆக்சுவலா எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. சரிங்க, அப்ப நாங்க கலந்து பேசிட்டு சொல்றோம். அப்பா போலாமா? வரோம். ஏய், இதெல்லாம் நீ முன்னாடியே விசாரிக்க மாட்டியா? எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல தரகரே. வயசு வித்தியாசம் ஒரு காரணம் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஏன் பையனுக்கு பொருத்தமா இருப்பான்னு எப்படி நீங்க நினைச்சீங்க? அம்மா, நீங்க எந்த கண்டிஷனுமே சொல்லல, அதனால இதெல்லாம் நான் கண்டுக்கல. உடம்புல குறையுள்ள பையனை வச்சுக்கிட்டு இவ்வளவு வீராப்பா இருப்பீங்கன்னு நான் நினைக்கலம்மா. பேசுற அடிச்சனா அங்கிள் விடுங்க அங்கிள், அவர் என்ன உண்மையை தானே சொன்னாரு. 6 மாசத்துல சாக போற பையனுக்கு ஐஸ்வர்யா ராயா பொண்ணா கேட்பாங்க? ஐஸ்வர்யா ராயன் ஆயிலைய பத்தி சேர்த்து கேட்பான். உனக்கு ஒண்ணாகாத மாப்பிள, நீ நல்லா இருக்க. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது நியாயமே இல்லம்மா. என்னடா நியாயம் இல்ல? ஏமாத்த நினைச்சது அவங்க. பாவம்பா, இப்படிதான் ஒரு பொண்ணை வர சொல்லி அவமானப்படுத்தி அனுப்புவீங்களா? இதுக்கு தான் நான் அப்பவே இந்த கல்யாணம் கத்திரிக்காய் எல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். யாராவது கேக்குறீங்களா? பண்ணி தொலைங்க. ஐயோ மாப்பிள டென்ஷன் ஆயிட்டானே. மாப்பிள டேய் இருடா, டேய் மாப்பிள. எங்க நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? எப்படிங்க என் பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணு பொருத்தமா இருப்பா? ஹே, விடுமா, பாத்துக்கலாம். சாரி ராம்கி, நான் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். விடுறா, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா வாசுகி சொல்றதையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. பாத்துக்கலாம், விடு. கரெக்ட் தான். நான் கூட பொண்ணு இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் எல்லாமே காசுதான் வையேன். நாளைக்கே வசதி வந்துட்டா அந்த பொண்ணு நம்ம வினைக்கு பொருத்தமா ஆயிடும். எனக்கும் இதெல்லாம் தேவையில்லைன்னு மூளைக்கு புரியுதுன்னா, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. என் பையனுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். வாசுகி, புரியுதுமா, பாத்துக்கலாம். விடு. ராம்கி, பாத்துக்கடா, நான் வரேன். ஓகே வாசுகி, விடு. எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத. வா வா. ஹாய் சார். Hey, Mithu. ஓ சார், என்ன பண்றீங்க? சார், ஐயோ
கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறீங்க? ஏய் இவ்வளவு சந்தோஷமா ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை கொண்டாடாம இவ்வளவு சாதாரணமா நிக்கிறேன். அப்படி என்ன நடந்துருச்சு? நமக்கு பெருசா வேலை வைக்காம உங்க அம்மாவே பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இதுக்கு போய் இப்படி ஏய் என்ன இது பெரிய விஷயம் இல்லையா? இங்க பாரு, நேத்து நைட்டு ஃபுல்லா நல்லா ஊற சுத்திட்டு விடிஞ்சது நானும் மாமாவும் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறோம். ஆப்போசிட்ல அப்பா நின்னுட்டு இருக்காரு. ஒண்ணு பார்க்க போறப்பா உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்குறாரு. ஐயோ, எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. இதுல இருந்து எப்படா தப்பிக்க போறோன்னு பயங்கர டென்ஷன்லயே இருந்துட்டு இருந்தனா. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணு வேற மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளா, அது வேற பெரிய தலைவலி ஆயிடுச்சு. காலையில இருந்து அப்படியே பயங்கர படபடப்பா இருந்துச்சு. நல்ல வேலை வந்து என் கைக்கு வராம அம்மாவே பொண்ணு பிடிக்குன்னு சொல்லி 6 அடிச்சிட்டாங்க. நானே எதிர்பார்க்கல, அதான் சும்மா அப்படியே ஒரு ஆட்டப்பட்டேன். எப்படி? ரொம்ப ஆடாதீங்க சார். இதெல்லாம் இன்னும் 2 நாளைக்கு தான். என்ன சொல்ற நீ? சார், நீங்க பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு தான். ஆனா இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அடுத்தடுத்து பொண்ணுங்களை கொண்டு வந்து காட்டுவாங்க. காட்டிட்டு போட்டோம், எல்லாம் இதே மாதிரி புதுசுன்னு போயிடுவே. மித்ரா, ஃபர்ஸ்ட் பொண்ணே சுத்தமா வேஸ்ட்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன, அடுத்தடுத்து வர போறதெல்லாம் செட் ஆயிடவா போகுது? சார், நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. மனுஷனோட சைக்காலஜி என்னன்னு தெரியுமா? எடுத்த உடனே உலக அழகியவே கொண்டு வந்து நிறுத்தினாலும் இன்னும் பெட்டரா பார்க்கலாம் தான் சொல்லுவாங்க. பொண்ணுங்க புடவை எடுக்கும் போது டிசைன் சரியில்லை, பார்டர் சரியில்லைன்னு சொல்ற மாதிரி. மூக்கு சிறுசா இருக்கு, மொழி பெருசா இருக்குன்னு 10 பொண்ணுங்களை தட்டி கழிச்சிட்டு 11வது பொண்ண ஓகே பண்ணுவாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட் பொண்ணு உங்க அம்மாவுக்கு பிடிக்கல, அடுத்ததோ இல்ல அதுக்கு அடுத்ததோ உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா பிடிச்சிரும். ஏய், என்ன நீ? நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? காலையில இருந்து நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? ஏதோ இப்பதான் கொஞ்சம் லைட்டா ரிலாக்ஸ் ஆனேன். சரி, இவன் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்றேன்னு நினைக்காம உடனே இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போடுற. ஏன் மித்ரா, ஏன் நீ இப்படி இருக்க? என்ன மறுபடியும் 2 பேரும் கதவு மூடிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள நீ? இதை பாருமா மித்ரா, ஏற்கனவே மாப்பிள்ள பயங்கர டென்ஷன்ல இருக்கான். நீ ஏதாவது சொல்லி அவன் பிபி ஏற்றி விட்டுறாத, புரியுதா? கொஞ்ச நேரம் அவனை ஃப்ரீயா விடு, மாப்பிள்ள அவனாவே கூல் ஆயிரும். என்ன மாப்பிள்ள? உங்களை விட இருக்காரு உங்க மாமா. மித்ரா, நீ ரிலாக்ஸ் ஆரு. அவரு பாவம் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. யோ மாம்சு, ஆனா அம்மா பண்ணது ரொம்ப தப்பு தெரியுமா? அப்படி என்ன தப்பு பண்ண சொல்லு. இங்க பாரு மாம்சு, வயசு அதிகமா இருக்கிறதெல்லாம் காரணம் காட்டி ரிஜெக்ட் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அந்த பொண்ணு லட்சுமி மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். இங்க பாரு மாம்சு, சச்சின் டெண்டுல்கரை விட அவங்க ஒய்ஃப் அஞ்சலிக்கு 5 வயசு அதிகமா. இப்போ வரைக்கும் அவங்க சந்தோஷமா தானே இருக்காங்க. இந்த வயசுல ஒரு பிரச்சனையா? ஐயோ மாப்பிள்ள, இந்த விஷயத்துல அவங்க அம்மாவை தப்பு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அவங்க ஒரு டுபாக்கூர் ஃபேமிலி. உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னமோனே அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 80 வயசு வரைக்கும் உயிரோடு போகிற பொய்ய சொல்லி உன் பணத்தை ஆட்டையப்பட பார்த்துருக்கணும். இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வயசு ஜாஸ்திங்கிற காரணம் காட்டி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கோ. ஹலோ சார், வினய் சார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பொண்ணு சொன்னா அது பணத்துக்காக மட்டும்தான். வினய் சார் மேல காதலோ இல்ல அவருக்காக தியாகமோ இங்க யாரும் பண்ண போறதில்ல. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுது மித்ரா மேடம். ஆனா அதுக்காக ஒரு பொறுத்துமே இல்லாத பொண்ணை மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்களா? என் தங்கமான மாப்பிள்ளை. யோ மாம்சு, என்னையா நீ? அம்மா மாதிரியே நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல குறியா இருக்க? யோ, எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு சார். இவரு உங்க பக்கமா இல்ல உங்க அம்மா பக்கமான்னு முதல்ல கேட்டுட்டு இவர் நம்ம டீம்ல சேர்த்துக்கலாம். கரெக்ட். இல்லனா இவர் உங்களை மணமேடையில உட்கார வச்சு தொண மாப்பிளையே ஆயிடுவாரு. ஐயா மித்ரா, உன் வாயை கழுவுமா. ஏற்கனவே என்கிட்ட உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஐடியா இருந்து அப்படியே விட்டுட்டு கிளம்புன்னு சொன்னவன் மாப்பிள்ள. நீ வராம அவனை ஏற்றி விட்டுட்டு இருக்க மாப்பிள்ள. அந்த பொண்ணு சொல்றதுல நம்பாத. நான் என்னைக்கும் உன் பக்கம் தான். ஓகே மாம்சு, ஆக்சுவலா மித்ரா சொன்னதுதான் கரெக்ட். யோ மாம்சு, உன்னை எல்லாம் நம்பவே முடியாது. மாப்பிள்ள
டேய் மாப்ள, லூசு. என்னம்மா நீ ஒருத்தன் எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்குன்னு நினைக்கிற தப்பா? சொல்லு, நான் என் அக்காவையும் மாப்பிளையும் சமாளிக்கணும், புரிஞ்சுக்கோ. மாப்ள இருடா வரேன். ஐயோ அஸ்வின், வாங்க மித்ரா. பேங்க்ல இருந்து கால் பண்ணாங்க. வெரிஃபிகேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்களாம். ஓ சரிங்க, அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? வரட்டுங்க, பாத்துக்கலாம். எனக்கு பயமா இருக்கு அஸ்வின், மாட்டிக்கிட்டு அசிங்கமாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க பதட்டப்படாம ஃப்ரீயா இருங்க. ஹலோ மித்ரா, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்களா? ஆமா சார், ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல எங்க இருக்கீங்க? இங்க ஃபார்மசில. உங்களை நாங்க அங்க வந்து பார்க்கலாமா? ஓகே வாங்க. ஓகே, வந்துறோம். என்னாச்சு? வந்துட்டாங்களாம். ஓகேங்க. அஸ்வின் வந்துட்டாங்க. சார் வாங்க ம். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க சார், உட்காருங்க. நீங்க தான் மித்ராவா? ஆமா சார். நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் கேபின் இல்லையா? இருக்கு சார், நான் இங்க ஒரு வேலையா வந்தேன். உங்களுக்கு செக்யூரிட்டி போட போறது யாரு? நான் தான் சார். உங்க பேரு? அஸ்வின் சார். நீங்க என்ன வேலை செய்றீங்க? சார் என்ன தெரியலையா? நான் உங்க பேங்க்ல ரெகுலர் கஸ்டமர் சார். நான் இந்த பார்மசில மேனேஜர். இது மாதிரி 4 பிரான்ச் இருக்கு சார் சிட்டில. சார் நான் நம்ம சாரதியோட ஃப்ரெண்டு சார். நிறைய தடவை பேங்க்குக்கு வந்திருக்கேனே. ஓ, சாரதி ஃப்ரெண்டா? ஆமா சார். அதான் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். அது எப்படி சார் மறப்பீங்க? 2 லோன் முழுசா கட்டி முடிச்சு 3வது லோன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். மறக்கல சார், சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல. ஓ, நீங்க தான் மேடத்துக்கு செக்யூரிட்டி போட போறீங்களா? ஆமா சார், ஆமா. நம்ம ஃப்ரெண்டு தான் சார், ரொம்ப நல்ல பொண்ணு. நல்லது அஸ்வின். சார் அவங்க கேபினை பார்க்கணும்னு சொன்னீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும் சார், பரவாயில்ல. ஓகே சார். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் வேண்டாங்க, லஞ்ச் டைம் ஆயிருச்சு. இன்னும் 3 இடத்துக்கு வெரிஃபிகேஷன் போகணும். ஓகே சார், பட் மறுபடியும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா காஃபி சாப்பிட்டு தான் போகணும். ம்? கண்டிப்பா வர்றேன். இதுல ஒரு சைன் மட்டும் போடுங்க. இந்த அப்ப நாங்க கிளம்புறோம். இன்னும் 2-3 டேஸ்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுமா? ம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க வரோம். வாங்க சார், வாங்க சார். தேங்க்யூ. அவ்வளவுதான் மித்ரா. இனிமே அவங்களுக்கு நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இஎம்ஐ கூட உங்க அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் ஆயிடும். ம்? இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்களே. எனக்கு எப்பவுமே இதெல்லாம் பழக்கம் இல்ல, அதான். பாத்தீங்களா, சைடு கேப்ல எனக்கு இதே தான் வேலைன்னு சொல்லி காட்டுறீங்கல்ல. சச்ச, அதெல்லாம் இல்ல அஸ்வின். உண்மையாவே நீங்க செஞ்ச இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அஸ்வின். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டுங்க, ட்ரீட் எப்போ வைக்க போறீங்க? காசு கையில வரட்டும், முதல் ட்ரீட் உங்களுக்கு தான். சரி, நான் வரேன் அஸ்வின். இந்த லோன் விஷயம் இவ்வளவு ஈஸியா முடியும்னு நான் கனவுல கூட நினைக்கல. கடவுளே, இது எல்லாமே உன்னாலதான். இந்த நல்ல விஷயத்த உடனே அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லணும். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
ஹாய் மித்து. ஹேய், என்ன உன் முகத்துல கோவத்தையே காணோம்? ஆக்சுவலா நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கணுமோ? என்ன சார், கார்ல ஏறணுமா இல்ல இப்படியே திரும்பி போட்டுமா? ஏய், உனக்கு ஜோக் பண்ணா பிடிக்குமேன்னு சொன்னேன். சரி, பிடிக்கலன்னா சொல்லிடு. நான் இனிமே இந்த ஸ்டைல்ல கொஞ்சம் பேசுறதை நிறுத்திக்கிறேன். சார், நீங்க எந்த ஸ்டைலையும் பேச வேண்டாம், சும்மா வாயை மூடிட்டு வந்தாலே போதும். வா, உன் முகத்துல இந்த கோவத்தை பாக்குறதுக்கு நான் எவ்வளவு பேச வேண்டியதா இருக்குல்ல? எப்படி சார், வீட்ல இருந்து கிளம்பும் போதே முடிவு பண்ணிடுவீங்களா இன்னைக்கு இவ்வளவு டென்ஷன் பண்ணி பார்க்கணும்னு? 24/7 நான் ஸ்டாப்பா கலாச்சிட்டே இருக்கீங்க. என்ன பண்றது மித்ரா, இப்படிலாம் நான் ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் உன்னெல்லாம் கொஞ்சமாவது பேச வைக்க முடியுதுல, அதான். ஆமாமா சொல்லுவீங்க. அதானே ஒரு சின்னதா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், விட மாட்டீங்களே. சரி மேடம், ஏறுங்க. போன்ல பேசுறதெல்லாம் போலீஸ் ஒட்டு கேக்குறாங்க சார். நீங்க இப்படி ஓபனா கேக்குறீங்க, மாட்டிக்கிருவோம் சார். இனிமே போன் பண்ணா ஸ்வீட் பாக்ஸ் வேணும்னு கோடு வேடு சொல்லி கேளுங்க. இருங்க, அண்ணன் கிட்ட கொடுக்குறேன். அண்ணே, ஸ்வீட் பாக்ஸ் வேணுமா? ஹலோ, சொல்லுங்க சார். பரந்தாமன் சாருங்களா? சார், உங்க குரலை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, என்ன மறந்துட்டீங்களே சார். சார், ஹோம்மேட்லாம் செலவு கட்டுப்படி ஆகாது சார். அது மட்டும் இல்ல, சேஃப்டி கிடையாது, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இனிமே அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. ஓகே சார், தோ அவைலபிள் பார்த்துட்டு உடனே கூப்பிடுறேன். ஓகே சார். இந்த பொண்ணு தானே? சார், இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஏதோ அவசரமா ஷாப்பிங் பண்ணணும், தலை வேற சுத்துது, துணைக்கு வந்தானே கூப்பிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது, டிரைவ் பண்றது கஷ்டமா இருக்கு மித்ரா, அதான் சும்மா அப்படியே கொஞ்ச நேரம். ஐயோ சார், என்ன சொல்றீங்க? ஹாஸ்பிடல் போலாமா? ஏய், அதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் பாப்போம். என்ன இது, தலை சுத்துது, மூச்சு வாங்குதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. சார், சொல்லு மித்ரா. காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? எதுக்கு? இல்ல தலை சுத்துதுன்னு சொல்றீங்களே. அதுவும் நல்ல ஐடியா தான். வா, அங்க போய் குடிக்கலாம், வா. வாங்கடா. மித்ரா, என்ன சாப்பிடுற? காஃபி தான், வேற என்ன? ஏய், அதுல நிறைய இருக்குல்ல, உனக்கு என்ன வேணும்னு கேளு. எனக்கெல்லாம் எல்லா காஃபியும் ஒண்ணுதான் சார், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அது சரி. வெயிட்டர். சார் சொல்லுங்க சார். வெயிட்டர், 1 கேப்புச்சினோ 1 அமெரிக்கானோ, சீக்கிரம். ஓகே சார். ஒரு நிமிஷம். ஏய், ரகு,